பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் கூர்மையாக்குவார் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டு வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை கூர்மையானவர்களாக மாற்றுவார். அறிவு கூர்மை உள்ளவர்களாக, புத்தி கூர்மை உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார் என்பதை பார்த்தோம். அதை தொடர்ச்சியாக நம்மை ஆண்டவர் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவார். ஏனென்று சொன்னால் யுத்தத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் கூர்மையாக ஆயுதம் இருந்தால்தான் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். தாவீதின் சந்ததிக்கு கர்த்தர் செய்த ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். சங்கீதத்தில் பாடும் பொழுது சங்கீதக்காரன் இப்படியாக கதறுகிறான், ஆண்டவரே, நீர் அவன் பட்டயத்தின் கூர்மையை மழுக்கி போட்டு அவன் யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர் என்று சங்கீதம் 89 பின் பகுதியில் அவன் புலம்புவதை பார்த்தோம். பட்டயம் ஆயுதம் கூர்மை இல்லை என்று சொன்னால் சத்துருவை ஜெயிக்க முடியாது, யுத்தத்தில் நிற்க முடியாது. நாம் கூர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு ஒரு எச்சரிப்பான காரியத்தை கேட்டு நாம் நிறைவு செய்ய போறோம். ஆண்டவர் பட்டயத்தை கூர்மையாக்குவார். எதற்காக? வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 7வது சங்கீதம் 11-12. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. வசனம் ரொம்ப அழகா இருக்கு. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். யாருக்கு? அப்ப ஆண்டவர் என்ன செய்வாராம்? பட்டயத்தை கருக்காக்குவார். அப்படின்னா பட்டயத்தை கூர்மையாக்குவார். இப்போ நம்மை கூர்மையாக்கி அவர் பயன்படுத்துவதை பார்த்தோம். நம்மை கூர்மையாக்கி சத்துருவை வீழ்த்துவதை பார்த்தோம். இப்பொழுது கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை கூர்மையாக்குகிறார். நல்லா கவனிங்க. அவர் பட்டயத்தை கூர்மையாக்குகிற செய்திகள், வசனங்கள் பல இடங்களில் உண்டு. எல்லாவற்றையும் நாம் தியானிப்பதற்கு நமக்கு சமயம் போதாது. நன்றாய் கவனியுங்கள். எசேக்கியேல் புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். எரேமியா புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். எரேமியாவில் கர்த்தர் சொல்லுவாரு, ஆயுதத்தை கூர்மைப்படுத்துங்கள், அம்புகளை துலக்குங்கள், பாபிலோனுக்கு எதிராக அம்புகளை ஆயத்தப்படுத்துங்கள், ஆயுதங்களை ஆயத்தப்படுத்துங்கள், அம்புக்கு ஆகும் செலவை பாராதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் பட்டயத்தை கூர்மையாக்குகிற, துலக்குகிற, தீட்டுகிற, கருக்காக்குகிற பல இடங்கள் உண்டு வேதத்தில். நல்லா கவனிங்க. ஆனால் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் பட்டயத்தை என்ன செய்வார்? அப்படியே கருக்காக்குவாராம். பரிசுத்த வேதாகமத்துக்கு பேரே என்ன? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அதிக கருக்குள்ளது. சரியா? இருபுறமும் கருக்கான பட்டயம். கருக்கான நல்லா தீட்டி வச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ வசனம் சொல்லுது, கர்த்தர் அவருடைய பட்டயத்தை கருக்காக்குவார். எதற்காக? பாவியானவன் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் கருக்காக்குவார். நல்லா கவனிங்க. கடைசி காலத்தில், கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வசனம். நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம், எந்த காரியத்தில் வேத வசனத்தை விட்டு நாம் விலகி நிற்கிறோம், எந்த காரியத்தில் தேவன் நாம் செய்கிற செயலை பார்த்து சந்தோஷப்படாமல் இருக்கிறாரோ அந்த காரியத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும். நன்றாக கவனிக்கணும். இன்னைக்கு மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு அது கொஞ்சம் சிரிப்பாகவும் தெரியுது. என்னடா இந்த காலத்தில் மனம் திரும்புதலை சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தவறு செய்தால் தானே நாங்கள் மனம் திரும்பணும், பாவம் செய்தால் தானே மனம் திரும்பணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாவத்தை பாவமாகவே சொல்வது கிடையாது. அதெல்லாம் இந்த காலத்தில் சகஜங்க. இப்போ எல்லாம் சகஜமாயிருச்சு. நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படி திருமணத்தை மீறிய உறவுன்னா இன்னைக்கு அப்படிலாம் இல்லாமையா இருக்குது. இப்பெல்லாம் உலகம் எங்கேயோ போயிருச்சு. இப்பெல்லாம் அப்படி சொல்லாதீங்க. திருமணத்தை மீறிய உறவெல்லாம் தப்புன்னு சொல்லாதீங்க. நல்லா கவனிங்க, கர்த்தர் எச்சரிக்கிறாரு. பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாக நடந்து கொண்டிருந்தால் மனம் திரும்பு, இல்லைன்னா கர்த்தர் பட்டயத்தை கருக்காக்குவார். பட்டயத்தை கூர்மையாக்கினார்னா அவ்வளோதான். பைபிள் சொல்லுது, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். இந்த செய்தியினுடைய இதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஆக்சுவலாக செய்தியில் நிறைய காரியங்கள் இருக்கு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மனம் திரும்பி மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களே ஆனால் பட்டயத்திற்கு இரையாவீர்கள். எரேமியாவில் போட்டிருக்கோம், வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் அப்படின்னு போட்டுட்டு, அவர்களோ மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள், பட்டயத்திற்கு இரையாவார்கள். நல்லா கவனிங்க. அப்போ என்ன தெரியுமா, நம்முடைய குறைகளை உணர்ந்து நம்முடைய பிழைகளை உணர்ந்து, சங்கீதக்காரன் சொல்கிறான், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இன்னைக்கு பிழைகளை உணர்ந்து மனம் திரும்பணும். பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், என்ன பாவ இச்சை இல்லாமல் மனம் திரும்பணும். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நிறைய காரியங்கள் தப்புன்னே அவங்களுக்கு தெரில, தப்புன்னே அவங்க சொல்கிறது கிடையாது. இதெல்லாம் தப்பு கிடையாதுங்க, இதெல்லாம் இப்போ ஒரு தப்பா? இந்த காலத்தில் இதை போய் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களே. நல்லா கவனிங்க, வேதம் அனுமதிக்காத காரியங்கள் உங்கள் வாழ்விலே இருக்குமே ஆனால் அதை விட்டு நீங்கள் திரும்ப வேண்டியது அவசியம். அப்படி நீங்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி நீங்கள் மனம் திரும்பலைன்னா பட்டயத்துக்கு இரையாகும். அது ஊழியக்காரங்களானாலும் சரி, அது விசுவாசிகளானாலும் சரி. ஏன்னா சில இடத்துல இன்னைக்கு ஊழியக்காரங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல. ஊழியக்காரர்கள் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது, விசுவாசிகளும் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பினால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மனம் திரும்ப மாட்டோம் என்று எதிர்த்து நின்றால் கர்த்தர் பட்டயத்தை கருக்காக்குவார். அது யாரா இருந்தாலும் மாறாது. ஏன்னா ஒரு வசனம் சொல்லட்டுமா? நீங்கள் எசேக்கியேல பார்த்தீங்கன்னா பட்டயத்தை கட்டி கொண்ட புருஷர்கள் வருவார்கள். அவங்க எங்கிருந்து சங்காரம் பண்ண ஆரம்பிப்பாங்க தெரியுமா? கர்த்தருடைய வீட்டிலே மூப்பர்கள் கிட்ட இருந்து தான் சங்காரம் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. தயவு செய்து வேதத்தை நன்கு வாசியுங்கள். வேதம் அனுமதிக்காத எந்த செயல்களையும் செய்யாதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதீங்க. அதிலிருந்து மனம் திரும்பி உங்கள் வாழ்க்கையை நேராக்குங்க, சீர்படுத்துங்க. கர்த்தருக்கு பிரியமாக இருங்க. உண்மை உள்ளவங்களா, ஒழுக்கம் உள்ளவங்களா, கற்புள்ளவங்களா, பரிசுத்தம் உள்ளவங்களா வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.